மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர வேளையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தான் இப்போ தமிழ்நாட்டில் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதன் அடிப்படையில் பாஜகவுக்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக இருக்கிற சரத்குமார் அவர்கள் இணைய போகிறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி 28 பாஜகவின் தமிழக பொறுப்பாளராக இருக்கிற அரவிந்த் மேனன் என்னை சந்திச்சார் கூட்டணி விஷயமா. எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒருமித்த கருத்து இருந்த ஒரே காரணத்தினால எங்களுடைய உயர்நிலை மட்ட குழு கிட்ட நாங்கள் பேசும்போது எனக்கு எந்த கூட்டணியோட சேர்ந்தாலும் சம்மதம் அப்படின்னு முழு அதிகாரம் கொடுத்ததின் அடிப்படையில் இப்போ நாங்கள் பாஜகவோட இணைகிறோம். மேலும் மோடி ஆட்சி 3ஆவதா அமையறதுக்காக எங்களால் முடிஞ்ச அனைத்து உழைப்பும் நாங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தேர்தல் களத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சூடுபிடிச்சு இருக்கிற இந்த நிலைமையில் பாஜகவோட ரொம்ப காலமாகவே கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இப்போ அதிமுகவோட இணைஞ்சிருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது அவங்க 7 பட்டியலின சாதி மக்களோட சேர்ந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அது பட்டியலின லிஸ்ட்டில் இருந்து இருக்காமல் அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாஜக ஆரம்பத்தில் அது மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டாங்க, அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபமும். மேலும் கிருஷ்ணசுவாமி தரப்புலேருந்து பார்க்கும்போது அவர் 2019 அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்து போட்டியிடும்போது அவருக்கு கிடைச்சது 3 லட்சம் ஓட்டுகள், கிட்டத்தட்ட 33% அதிகம். ஸோ இந்த கேல்குலேஷன் ப்ளஸ் இந்த ஒரு விஷயம் இதுக்காகவே அவர் இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தளங்கள்லேருந்து பேசப்படுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசின் முன்னெடுப்புகளாக இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் உள்ளிட்ட பல திட்டங்கள் அறிமுகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களை நேரடியாக சென்றடையதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது இதற்கு தீர்வாகவே மயிலாடுதுறையில் இருக்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதில் அவர் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதே மாதிரி கலெக்டர், செக்ரட்டரியேட் இருக்கிற எல்லாருமே மக்கள்கிட்ட நேரடியாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அரசின் திட்டங்கள் கரெக்டாக சேருதா அப்படின்ற அந்த கேள்விகளெல்லாம் முன்னெடுக்கப்படும். அது மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில் காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நலமா திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அரசின் திட்டங்கள் எல்லாமே மக்களை கரெக்டாக போய் சென்றடையதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்னெடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டம் இப்போ மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த அரசின் மூலமாக இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒழுங்காக சென்று சேருதா, அவங்க பயனடைகிறாங்களா அப்படிங்கிற குறிக்கோளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர் முதற்கொண்டு எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்பு கொண்டு மக்களோட நேரடியாக பேசும் விதமாக நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நலமா என்று எங்களை கேட்குறீங்க, நாங்கள் நலமாகவே இல்லை, இங்கே விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு, கரண்ட் பில்லு மாறிடுச்சு, எல்லாமே மாறி போயிடுச்சு, அதே மாதிரி போதைப் பொருள் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இறங்கியிருக்கு, உங்களுடைய விடியா ஆட்சினால நாங்கள் இன்னும் விடியாமலே இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நாங்கள் நலமா இல்லை ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போ இது செம்ம ட்ரெண்டிங்காக வைரலாக போய்கிட்டு இருக்கு. மக்களவை தேர்தலையொட்டி எந்த கட்சி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பை ஒவ்வொரு மீடியாவும் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டே தான் வராங்க. இந்நிலையில் இந்தியா சிஎன்எக்ஸ் சேனலும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட 130 தொகுதிகளில் 60 தொகுதிகளுக்கு வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வரும் அப்படின்னும், 38 வரைக்கும் பாஜக என்டிஏ கூட்டணி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறது ஒய்எஸ்ஆர் மற்ற சில கட்சிகள்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 தொகுதிகளில் 30 தொகுதி திமுக வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டோம், 5 தொகுதி அதிமுக வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீத இருக்கிற அந்த 4 தொகுதி மற்ற கட்சிகள் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால்
தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நிலையில் இதை வச்சு பார்க்கும்போது தென் மாநிலங்களில் பாஜகவுடைய அரசு வந்து வலுவிழந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற முத்தியால்பேட்டையில் 9 வயது சிறுமி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாமல் போகிறாங்க. அந்த குழந்தைய யார் என்ன எதுன்னு சொல்லி தேடி விசாரிக்கிறதுக்குள்ளே அங்கே இருந்த அந்த சாக்கடையில் ஒரு மூட்டைப்பை கிடைக்குது. அந்த மூட்டையில் பார்த்தா அந்த குழந்தை சிதைஞ்சு போய் இருக்காங்க. அந்த சிதைவுக்கு காரணம் யார் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அங்கே பெற்றோர்கள் எல்லாருமே அங்கே போராட்டத்தில் ஈடுபடும் போது அந்த போராட்டம் எல்லாத்துலேயுமே முடியும் போது அவங்க அப்பா வந்து ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. அந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன குழந்தைங்க ஒரு 7 பேர் சேர்ந்து இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அது வைரலாக ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் இந்த செய்தி தான் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் அதுக்கு வந்து உடந்தையாக இருந்தது 2 பேர் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒருவருக்கு வந்து 19 வயசு அப்படின்னும், இன்னொருத்தருக்கு வந்து விவேகானந்தர் அப்படிங்கிறது 60 வயசு அப்படிங்கிறதும், இந்த 60 வயசு இந்த 19 வயசுக்காரரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்து ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் தன்னுடைய குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 60 வயது விவேகானந்தர் தான் இந்த குழந்தைய வந்து மயக்கம் போட வச்சு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாலியல் வன்புறவு செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த சிறுமி மயங்கி விழுந்ததுனால திரும்பி எழுந்திரிச்சா எங்கே நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய வந்து சிதைச்சு எல்லாமே பண்ணி திரும்ப வந்து சாக்குமட்டியில் கட்டி சாக்கடையில் தூக்கி போட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த அதிர்ச்சி சம்பவம் இப்போ நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் இது வந்து போதை வஸ்துகளால் நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் இந்த ஃபீடோ ஃபைலர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் போக்சோ சட்டம் என்னதான் நீங்கள் போட்டாலுமே கூட அது ஒரு கடுமையால இல்லை. இனிமேல் எந்த ஒரு ஆண்மகனும் வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து தேவையில்லாமல் தொடக்கூடாது, தொட்டால் அவனுடைய வலி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான தண்டனைகள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ரூட்டலி கேங் ரேப்டு ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்நிலையில் ஒரு சிறுமி படுகொலை சம்பவம் வந்து இந்த நாட்டையே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் ட்வீட் போட்டிருக்காரு. நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தொகுதி பங்கீடு, அதே மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் ரொம்ப பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கு. எந்த கட்சி எப்போ இடம் மாறுது அப்படிங்கிறதே வந்து புரியாத வேலையில் நேற்று திமுக கூட்டணி கட்சிக்கான அந்த பரிந்துரை மேலாண்மை குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுச்சு. இந்த குழுவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் அறிவுறுத்திருக்காருன்னா, வர 7ஆம் தேதிக்குள்ளே இந்த கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிருங்க, முடிஞ்ச வரைக்கும் தொகுதி பங்கீடு பற்றியும் முடிச்சிருங்க, இதுக்கப்புறம் இழுக்க வேண்டாம், அதுக்கடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னுமே வந்து 2-3 கட்சிகளுக்கு முழுமையாக சீட்டுகள் ஒதுக்கப்படவே இல்லை. அதுலேயும் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அங்கம் வைக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறது உறுதியாகவும் இல்லாத ஒரு நிலைமையிலும், கமல்ஹாசன் உள்ள வந்து மக்கள் நீதி மையமுக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஸ்டெடியாக நிற்கிறதுனாலையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனக்கு 3 சீட்டு உடனே ஒதுக்கி ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமாகவும் இந்த ஒரு பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கூட்டணியில் சீட்டு ஒதுக்குறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க கேட்குற தொகுதியை ஒதுக்குறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்தே பேசிக்கிட்டு வராங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் முன்னெடுத்தாங்க. அது மக்களுக்கு சென்றடையதா இல்லையா அப்படிங்கிற அந்த கூரிய நோக்கத்தோட நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அது தொடங்கி வைத்தது மட்டும் இல்லாமல் அவரே மக்கள்கிட்ட அந்த குறையும் கேட்டு அறிஞ்சார். இந்நிலையில் இது பற்றி எதிர்க்கட்சி தலைவரும் சரி, மற்ற கட்சி தலைவர்களும் சரி, கலவையான விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவராக இருக்கிற டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நீங்கள் நலமா திட்டம் வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு திட்டம். அதாவது திமுக ஆட்சி எல்லாமே வந்து வெறும் விளம்பரத்துக்காக தான் நாங்கள் அந்த திட்டம் பண்ணுறோம், இந்த திட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் ஒழுங்காக செம்மையாக செஞ்சதே கிடையவே கிடையாது. மேலும் நீட்டை ஒழிப்போம் சொல்லி இதுவரையிலும் 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி எதுவுமே பண்ணதே கிடையாது. மகளிர் உதவித்தொகை வந்து 1500 2000 சொல்கிறாங்க, இது வரைக்கும் 500 தாண்டி போனதே கிடையாது. ஸோ எப்போவுமே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களை எதிர்த்து பேசுகிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசும் வந்து நிறைய நிர்வாக சீர்கேடுகளை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எல்லாமே சரியாக பண்ணது அப்படின்னா டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். அவங்களுடைய ஆட்சியை நாங்கள் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அரசுகள் எல்லாமே ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு.
சமூக வலைதளம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அங்கம் வகிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நாள் முடங்கி போனாலே நம்மளால் தாங்க முடியாதுங்கிறது நேற்று நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று ஒன்றுமே இல்லை, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்கிற முகப்புத்தகம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆச்சு, திரும்ப லாகின் ஆச்சு. இது மாதிரி ஃபேஸ்புக்கு ஒட்டுமொத்தமாக முடங்கிடுச்சு. முடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக வந்து லாகின் பண்ண முடியல. சிலருக்கு வந்து காலையில் வரையிலும் கூட லாகின் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு புகாரையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதற்கு ஓனராக இருக்கிற மார்க் ஜுகர்பர்க்கு இதன் மூலமாக இழப்பு மட்டும் எவ்வளோன்னு தெரியுங்களா? 24,900 கோடி ரூபாய் வந்து இந்த 3 மணி நேரத்தில் அவர் வந்து இழந்திருக்காரு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ செய்திகள் தெரியுது. ஆனால் இந்த 3 மணி நேரம் அவர் இழந்ததை வந்து அடுத்த 3 மணி நேரத்தில் அவர் இழப்பீடை வந்து நிவர்த்தி செஞ்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ 24,900 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.